பேங்கிங் வழங்கும் தலையணை பூக்கள். பிரச்சனை பண்ணாதான் என் கழுத்துல தாலி கட்டுவார் போல இருக்கு தேவி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. என்ன சார், கல்பனாவை தேடுறீங்களா? இல்ல, நீ போ. ஏன் சார் பொய் சொல்றீங்க? நீங்க வந்து கல்பனாவை தானே தேடுறீங்க? இது பாரு, தேவையில்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடாத, முதல்ல வெளியே போ. ஏன் சார் கோவப்படுறீங்க? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்ன விஷயமா? என்ன விஷயம்னு சொல்லு. நீங்களும் கல்பனாவும் அந்த சைனாக்காரி கூட பேசினது, அப்புறம் ரூம்ல தங்கினது, கல்பனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சார். என்னால நம்பவே முடியல சார். உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க போய் இது பாரு, அது எந்த மாதிரி சூழ்நிலையில நடந்ததுன்னு உனக்கு தெரியாது, தேவையில்லாம பேசாத. எந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்தா என்ன சார்? இனி கல்பனாவை யார் கல்யாணம் பண்ணிப்பா? அப்படியே ஏதாவது ஒரு இளிச்சவாயம் மாட்டினாலும் அவளால சந்தோஷமா வாழ முடியுமா? புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டோமேனு அவ மனசு கடந்து தவிக்காதா? இது பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசாத. நான் கல்பனா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு. சொன்னா சார், ₹1,00,000 அவ கற்புக்கு விலையா கொடுத்தத, அவளுக்கு மாத்திரை கொடுத்து கர்ப்பம் வராம தடுத்து உங்க கற்பை நீங்க காப்பாத்திக்க நினைச்சது எல்லாத்தையும் சொன்னா சார். இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னா? அவ என் ஃப்ரெண்டு சார். அவ மனசு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு சொல்றேன் சார், நீங்க வேதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறது கல்பனாக்கு பண்ற துரோகம் இல்ல சார், வேதவல்லிக்கும் உங்க அப்பாவுக்கும் பண்ற துரோகம் சார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கல்பனா மேல இருக்கா. கல்பனா, ஏன் கல்பனா இப்படி பண்ண? நீ பண்றதெல்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டியா? நான் பாட்டுக்கு எங்கேயோ இருந்தேன். அமிர்தா தான் வந்து இழுத்துட்டு வந்தா. பாட்டு பாடணும்னு நானும் ஆசைப்பட்டேன். அந்த சீட்ல இருந்துச்சு. மனசுல இருக்கிறது தானே பாட்டா வரும். பாடுன, அழுத. நானும் மனுஷி தானே. என் மனசுல நான் கெட்டு போயிட்டேங்கிற வருத்தம், துக்கம் எல்லாமே இருக்கு. என்ன அறியாம அழுக வந்துருச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, புரியுது. ஆனா எதுக்காக நீ ஓடி வந்த? ஏன் அழுதுன்னு யாராவது வற்புறுத்தி கேட்டா நான் என்னையும் மீறி நீங்க என்ன கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதான் நான் வந்துட்டேன். நீங்க ஏன் சார் வந்தீங்க? யாராவது பாத்துட்டு போறாங்க, போங்க சார். சரி, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் தேவி கிட்ட போய் சொன்ன? சார், தேவி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் எல்லார்கிட்டயும் சந்தோஷமா நடிக்கிற மாதிரி அவகிட்ட நடிக்க முடியாது. என் முகத்தை பார்த்தே என் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. அன்னைக்கு ஹோட்டல்ல நைட்டு நம்ம தங்கின விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிட்ட போதே டவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்தே அவ என்ன வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நேத்து அவகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. தலைமையில சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லுன்னு கேட்டா. நான் மௌனமா இருந்ததை பார்த்து அவளே கண்டுபிடிச்சிட்டா. என்னால அதை மறக்க முடியல. சாரி சார். சரிம்மா, அட்லீஸ்ட் இனிமேலாவது யார்கிட்டயும் சொல்லாம பாத்துக்கோ. அவ பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்க போறா. சார், அவ அப்படி சொன்னா ஏன் மானம் தான் சார் போகும். எனக்கு ஒரு அவமானம் நடந்தா அவ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. என்ன மாதிரியே அவளையும் நம்புங்க சார். கல்பனா, கல்பனா. வேதவள்ளி மேடம், நீங்க போங்க.
கல்பனா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மாதான் அந்த பாட்டில் எமோஷ்னல் ஆயிட்டேன். இல்லை, என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உன் மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்குன்னு தெரியுது. ஒரு பொண்ணா என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. சொல்லு, யாரால உனக்கு பிரச்சனை? சொல்லு கல்பனா, ப்ளீஸ். சுந்தர் சார். சுந்தரா? எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ கடவுளே. என்னங்க? வேதா, நில்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? நீங்க படிச்சவரு, பொறுப்பானவர்னு நினைச்சேன். எப்பவுமே நிதானமா தானே நடந்துப்பீங்க. ஆனா நீங்களே இப்படி பண்ணலாமா? கல்பனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க சுந்தர்? என்ன ஆச்சு உங்களுக்கு? வேதவல்லி, அது நான் வேணும்னு அப்படி செய்யல. அது சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. விட்டா ஹோட்டல்ல நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார் போல இருக்கு. என்ன சூழ்நிலை சார்? என்ன சார் சூழ்நிலை? எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னேன், நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போன்னு சொல்றீங்க. எனக்கு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? என் மனசு எப்படி ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா சார்? வேதவல்லி மேடம் கேள்வி கேட்ட போது நீங்க ஷாக் ஆயிட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆமால, என்ன விஷயம் சுந்தர்? ஏன் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு? நீங்க வேற ஏதாவது விஷயம் சொல்ல வந்தீங்களா? வயிற்று வலின்னு சொன்னா வீட்டுக்கு போன்னு சொன்னேன். போகாம இழுத்து போட்டு எல்லா வேலையும் அவளே செஞ்சுக்கிட்டு இருக்கா. போனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான். என்ன சுந்தர் இப்படி சொல்லிட்டீங்க? வயிறு வலினா ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கலாம், இல்ல டக்குன்னு பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்டயாவது கூட்டிட்டு போலாம். வீட்டுக்கு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கல்பனா நம்ம ஸ்டோர்ஸ்ல முக்கியமான ஒரு ஆளு. கல்யாண வேலையில ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் எழுத்து போட்டுட்டு செய்றா. கல்பனா நம்ம குடும்பத்துல முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லிட்டு இப்படி சொன்னா எப்படி? அவ அழறா பாருங்க, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நல்லா கேட்டுக்கோங்க, கல்யாணம் முடியற வரைக்கும் கல்பனா எங்க கூட தான் இருப்பா. ஓகே? சரி. ஆமா, என்னோட கல்யாணம் முடியற வரைக்கும். சுந்தர், என்ன ஆச்சு உங்களுக்கு? போன் அடிக்கிறது பாருங்க. என்ன நீங்க டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க? எடுத்து பேசுங்க. ஹலோ. ஹலோ மாப்பிள்ள சார், எப்படி இருக்கீங்க? ஏய், நீ எங்கடா இருக்க? ஹேய், நீ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு என்ன முறைப்படி கூப்பிடனாலும் நான் கல்யாண மண்டபத்துக்கு வெளியே தான் நிக்கிறேன். மண்டபத்திலயா? எங்கடா இருக்க மண்டபத்துல? ஏய், கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டேன்டா, வாசலுக்கு வெளியே தான் நிக்கிறேன். நீ அங்கே இரு, நான் இது வரேன். ஏய், அப்பா நிக்கிறாரு, நான் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ பொறுமையா வா. சரியா? நீ பொறுமையா வா. டேய் சுகுமார். யார் போன்ல? ஃப்ரெண்ட் சுகுமார். ஃப்ரெண்டு தானே, கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போய் பாருங்க. சுந்தர், நாளைக்கே கல்யாணம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சரியா? போயிட்டு வந்துறேன். போங்க. வா கல்பனா, நம்ம போலாம். என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனா? ஆக்சுவலா நான் 1 மந்த் பாம்பேல இருந்தேன் அங்கிள். நேத்து தான் சுந்தர் கல்யாணத்துக்காக கிளம்பி வந்திருக்கேன். அவன் எப்படி அங்கிள் என்ன ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க முடியும்? இப்போ நீ ஏன் அப்படி சொன்னா? அவன் போய் சொல்லிருக்கான் அங்கிள்.
என்னப்பா அது? யாரை பத்தி பேசிட்டு இருக்க? அது யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என் சுந்தரம் பத்தி எனக்கு தெரியாது. அவன் அப்படிலாம் போய் சொல்லக்கூடியவன்ல, அவனை பத்தி தப்பா பேசாத. அங்கிள் அங்கிள் கூல். சாரி அங்கிள், நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அங்கிள் சுந்தரே வந்துட்டான், அவங்கிட்டே கேட்டுக்கலாம். வாடா, எப்படி இருக்க? டேய், எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னியாமே. உனக்கு ஆக்சிடென்ட்டா? நான் எப்பப்பா சொன்னேன்? டேய், என்னடா மறந்துட்டியா? அன்னைக்கு சைனா கஸ்டமரோட எக்ரிமெண்ட் சைன் பண்ண போனேன். நைட்டு பூரா காணுமே, நான் தவியா தவிச்சேன். நீ காலையில வந்தப்போ ஏன்டா லேட்டுன்னு கேட்ட பண்ணி என்ன சொன்ன? இந்த சுகுமாருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து சர்ஜரி நடக்கும்போது பார்த்து கால் இல்ல, கூட இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அதனாலதான் லேட் ஆச்சுன்னு சொன்னீ. நீ உன்னாலதான் ஃபோன் பண்ண முடியல. கல்பனா ஃபோன் பண்ண சொல்லி இருக்கலாம்ல. சொல்ல மறந்துட்டேன்பா. சுகுமார் இல்லப்பா, அதான்ப்பா என் ஸ்கூல்மேட் சுகுமார். ஆமா, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்ட்டா? ஓ, அதுவாப்பா. அது இந்த சுகுமார் இல்லப்பா, அது வேற சுகுமார், என் ஜூனியர். இவன் வேறப்பா. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓஹோ, அப்படியா அது? ஆமாமா, நான் தப்பா தான் நினைச்சிட்டேன். சாரிடா. ஒரு நிமிஷம். ஏப்பா, உன் ஃப்ரெண்ட் அவன், அவனை பத்தி தப்பா பேசலாமாப்பா? அவனை பத்தி எனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசாதப்பா. டேய், வாடா ரூமுக்கு போலாம். டேய் இரு, என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? எதுக்கு போய் சொன்ன? போய் நானா? ஒண்ணுல உள்ள போய் டேய் பேசலாம். ஏய் இருடா. டேய் விடுடா. அப்பா கிட்ட எதுக்கு போய் சொன்ன? நம்ம ஜூனியர்ஸ்ல சுகுமார்னு யாருமே இல்ல. அது சரி, அந்த விஷயத்தை விடு, வா போலாம். இங்க பாரு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? 2 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட பேசும்பொழுது உன் கல்யாணத்துக்கு வான்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. வழக்கமா நீ எப்பவுமே ஜாலியா பேசுவ, ஆனா நீ அப்படி பேசல. சரி, அதுக்கப்புறம் நான் உனக்கு 3-4 தடவை ஃபோன் கால் பண்ணி ட்ரை பண்ணேன். ஒரு காலை கூட நீ அட்டெண்ட் பண்ணல. டேய், உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டு சுந்தர். இல்லனா அது பெருசாகி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சுந்தர். சரி, வா. சுந்தர் சார், எங்க மேடம் அழகா இருக்காங்களா? என்னடா, இங்க இருந்தே மருமக அழக ரசிச்சுட்டு இருக்கிறியா? ஏ ராமநாதா, வேதவல்லி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தியா? பரமு, அவளுக்கு இந்த சிரிப்பும் சந்தோஷமும் வாழ்நாள் பூரா கேரண்டிடா. ஏன்னா அவ கட்டிக்க போறது என் மகனடா. வேதவல்லி ரொம்ப கொடுத்து வச்சவடா. சீதைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அமைஞ்ச மாதிரி வேதவல்லிக்கு உன் பையன் சுந்தர் அமைஞ்சிருக்காண்டா. பரமு, யாரோட யார் வாழணுங்கிறத நாம தீர்மானிக்கிறது இல்லையே, ஆண்டவன்ல தீர்மானிக்கிறான். அந்த விஷயத்துல வேதவல்லிக்கும் சுந்தருக்கு நடக்க போற கல்யாணம் தெய்வ சங்கல்பம்டா. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்டா. ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையிறது தான் அவ வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய குடுப்பனை. அந்த குடுப்பனை என் பொண்ணு வேதவல்லிக்கு கிடைச்சிருக்குடா. நீ சொல்றது கரெக்டாண்டா பரமு. என் பையன் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியே தாண்டா. அப்பா சொல்ல தட்டவே மாட்டான்டா. இவனை தாண்டா நான் வாழ்க்கையில முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா? சுந்தர் சார அவ்வளவு வெறித்தனமா லவ் பண்ணிட்டு
உன்னையே அவர்கிட்ட இழந்த பிறகும் உன்னோட கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம அந்த வேதவள்ளிக்காக ஓடி ஓடி வேலை செய்யற. அதாண்டி கல்பனா. எதுக்கும் கலங்க மாட்டா. கல்யாணம் காலையில தானே, அப்ப பாரு வேடிக்கையா. வேதவள்ளி வரப்போ வெடி எப்படி வெடிச்சுது பார்த்தல்ல? அந்த வெடி மாதிரியே நாளைக்கு காலையில எல்லார் மனசும் வெடிக்க போகுது. ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. பொறுத்திருந்து பாரு. சுந்தர், நீ ரொம்ப தப்பு பண்ற. நீ யாரையெல்லாம் ஏமாத்துற தெரியுமா? உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன் அப்பா, உன் மேல உயிரையே வச்சிருக்கிற வேதவள்ளி, உன் மேல பாசம் வச்சிருக்கிற மாமா, இப்படி எல்லாரையும் ஏமாத்துற. மற்றவங்களை ஏமாத்தி வாழ்ந்த எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நான் செய்யறது உனக்கு சரியா படணும் இல்லை? நீங்க எது செஞ்சாலும் எனக்கு சரியா தான் இருக்கும். சீதைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அமைஞ்ச மாதிரி வேதவல்லிக்கு உன் பையன் சுந்தர் அமைஞ்சிருக்காண்டா. என் பையன் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தியே தாண்டா. அப்பா சொல்ல தட்டவே மாட்டான்டா. இவனை தாண்டா நான் வாழ்க்கையில முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கேன். நீ வேதவல்லிக்கு தாலி கட்டின, கல்பனா தற்கொலை பண்ணிப்பா. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா நீ அவளுக்கு எடுத்தது வெளியே வரும், போலீஸ் வரும், நீ புது மாப்பிள்ளையா ஜெயிலுக்கு போகணும். நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிப்பு உண்டு. அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மன்னிப்பே கிடையாது. போ, வேதவல்லி கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளு. அவகிட்ட ஒரு நல்லவனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு ஏத்த புருஷன் நான் இல்லைன்னு சொல்லு. உன் அப்பா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க. போக போக எல்லாம் சரியாயிடும். சுந்தர், ரொம்ப யோசிக்காத. யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சும். சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் தேடுறேன். இதை தவிர வேற வழியே இல்லை. ஏய் பிரதர், என்ன எத்தனை மணிக்கு இங்க? மாப்சே, நம்மெல்லாம் வெளியே சுற்றக்கூடாது. காற்று கருப்பு அடிச்சிடும் பிரதர். நாளைக்கு காலைல கல்யாணம் இல்லை, போய் ஏசியை போட்டு நல்லா தூங்கு. போ 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 போ. நாகராஜ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா. என்ன ஹெல்ப்பு? அதெல்லாம் முடியாது, சரக்கு அடிக்கிற டைமு. இன்னும் அதான் காலையில் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சேன்ல. காரில் தான் வெளியே போக முடியாது பிரதர். தெரு போலீஸ் நிற்கிறாங்க. அப்புறம் கண்ணாடியை தட்டி ஊத சொல்லுவாங்க, பைப்பில் வேற ஊத சொல்லுவாங்க. அப்புறம் கலர் லைட் எரியும். இந்த பிரச்சனைலாம் என்ன வேணா நீ போ. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா ப்ளீஸ். நீ சொல்லி நான் எதை கேட்கல. சரி சொல்லு. டேய், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனைடா. இரு பிரதர் இரு. உன் பிரச்சனை எந்த சைஸில் வேணா இருந்துட்டு போட்டோம், அதை ஏன்ட்ட சொல்லாத, அப்பாட்ட சொல்லு. ஏன்னா நீ ஏன்ட்ட சொன்னா நான் ஏட உடம்பா ஐடியா கொடுப்பேன். அதுக்கப்புறம் எசக்க பசங்க எதாவது ஆகிடும். அதுக்கப்புறம் அப்பா திட்டுவார், நீயும் டென்ஷன் ஆவ. எதுக்கு? நீ அவர்கிட்டயே சொல்லிடு. சொல்லு சுந்தர், சொல்லு. டேய் நாகராஜ், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன பிரதர், என்ன நீ புறக்கிற அளவுக்கு காமெடி பண்ற? என்ன சொன்ன, திரும்பி சொல்லு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்டா. உன் மகளை கேட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் இந்த பத்தியா பால் வடியுது. திஸ் இஸ் கால் பால் வடிகிற முகம். தப்பு செய்கிற முகம் இல்லை. தப்பு செய்கிறதுக்கெலாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கணும். அது அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, தப்புனா என்ன தெரியுமா?
என்ன பார், அண்ணனுக்கு கல்யாணம், சொந்தக்காரங்களாம் வந்துருக்குறாங்க, அப்பா வேற உள்ள இருக்கிறாரு, கல்யாண மண்டபத்தில் சீரியல் லைட்லாம் கலர் கலராக தொங்குது. அப்படி இருந்தும் கெத்தா அப்படி பாட்டில் வண்டி மேலே வச்சு தைரியமாக வச்சுட்டுங்க பார். அதுதானே தப்பு. இந்த பாரு, ஒன்னாலாம் தப்பே பண்ண முடியாது. அதுக்கான குவாலிஃபிகேஷனே ஒன்று கிடையாது. நீ ஐஎஸ்ஐ முத்திரை குத்துனா நல்லவன். டேய், நீங்க எல்லாம் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. நான் நல்லவன் இல்லடா, தப்பா இருக்கும். அதுக்கு கத்துற நீ தானே இருக்கிற. நான் தண்ணி அடிக்கிறேன், போயிட்டு மாடி விட பாக்குறியா? இல்ல பிளானு இல்ல சத்தியமா இல்ல. இல்லையா? இல்லடா. சரி சொல்லு. டேய், இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாதுடா. அப்பா கிட்ட வேணா சொல்லி பாரு. அப்பா நான் ரொம்ப கெட்டவன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல. சிரிப்பாரு. இப்போ அவர்கிட்ட போயிட்டு அப்பா நாகராஜ் ரொம்ப நல்லவன் சொன்னா நம்புவாரா? நம்ப மாட்டார்ல. அந்த மாதிரி தான் சுந்தரராஜன் வந்து கெட்டவன் சொன்னா அவர் நம்ப மாட்டார். அவர் இல்லை, நானே நம்ப மாட்டேன். நான் சொல்லட்டுமா? நேராக போ, ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியில் போடு, நல்லா படுத்து தூங்கு. நாளை காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் மைண்டோட போய் தாலியை கட்டு. போ 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 போ. டேய், நான் குற்ற உணர்ச்சியோட இருக்கேன். மனசு துடிச்சிட்டு இருக்கடா. குற்ற உணர்ச்சியில தத்தளிக்கிறல, அது தாண்டா ராசா எனக்கு வேணும். இந்த கல்யாணத்துல என்னால சந்தோஷமா இருக்க. இந்த வருஷம் புடியா புடி 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 புடி. நான் சொல்கிறேண்ணே, உன் காலில் வந்து கேட்குறேன், தயவு செய்து சொல்கிறேன். நான் ஒரு கொள்கையோடு இருக்கிறேன். ஒரு ஃபுல் வாங்கி வச்சிருக்கிறேன், வண்டிக்குள்ளே இன்னொரு ஃபுல் இருக்குது. நைட்டுக்குள்ளே நான் 2 ஃபுல்லையும் குடிச்சாகணும். என் கொள்கைக்கு நீ குறுக்க வந்து எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஏய், உன்னோட கல்யாணம் நீ தான் அதை கொண்டாடணும். நீ வாங்கியும் தர மாட்ட, பேச்சுலர் பார்ட்டியும் கிடையாது, வாங்கி வச்ச எண்ணையும் குடிக்க விட மாட்டேங்கிற. கொடு ஓ. இந்த பாரு, எனக்கு போதை ஏறிட்டுருது. அப்புறம் கோவம் வச்சுன்னா கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லாம் வந்துடுவாங்க. பரவாயில்லையா? இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். போ. இந்த கல்பனா கழுத்துல காலையில தாலி கட்டுறேன்னு உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். கல்பனாவா கொக்கா? என்ன நடுவுல திடீர்னு காணாம போயிட்டீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலி நான் காலையில இருந்தே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதையும் மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கிறீங்கன்னு எனக்கும் தோணுது. சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? என்னாச்சு? நான் உங்க முகத்தை இப்படி பார்த்ததே இல்லையே. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி கவலையோட இருக்கீங்க. சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. ஆக்சுவலி அது எப்படி நடந்துச்சுன்னா,